அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷோபா. இந்த சேனல் மகளிர் உலகம், முழுக்க முழுக்க மகளிருக்கான சேனல். நிறைய விஷயங்கள் மகளிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சேனல் மூலமா நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னாக்கா, கை குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை வைத்திருக்கும் அம்மாக்கள், அதில் இருந்து ஒரு 3 வயது உட்பட்ட குழந்தைகளோட அம்மாக்களுக்காக நான் ஒரு வீடியோ இது. ஓகே, அம்மாக்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் 2 பேருமே பார்க்கலாம். ஏன்னா குழந்தை வளர்ப்புன்றது ஒரு அழகான கலை. இதனுடைய பொறுப்பு யாருக்குன்னா போத் பேரண்ட்ஸ், 2மே, அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே உண்டு, அம்மாவுக்கு மட்டும் அல்ல. ஓகே, இப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும், இந்த வயசு குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? அன்பா நடந்துக்கணும், ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு. மாண்டெசரி சொல்லுவாங்க, இப்போ இந்த வயதில் இருக்கும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ சைல்ட். ஒரு ஆண் இல்லை பெண் குழந்தை ரூபத்தில் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ ஒரு ஆண் முன்னாடி பெண் முன்னாடி நம்ம எப்படி நடந்துப்போம், அதே மாதிரியான சில விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைங்க முன்னாடி நடந்துப்போம். இந்த குழந்தைங்களை நம்ம எவ்வளோ அழகாக அன்பு செலுத்துகிறோம், எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, கண்ணாடி மாதிரியே நமக்கு திருப்பி அதை கொடுக்கும், பிரதிபலிக்கும். அதனால இந்த வயது குழந்தைங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அம்மாக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, இந்த கண்ணாடி மாதிரி குழந்தைகள், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய வளர்ப்பு இருக்கணும். அங்கே என்ன இருக்கக்கூடாது, அங்கே ஒரு மாதிரி அதிகாரமோ இல்லை அங்கே ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் மதிக்கப்படணும். குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாக பட்டர்ஃப்ளைஸ் மாதிரிங்க அந்த குழந்தைங்க. பொதுவாக பிறக்கிற குழந்தையில இருந்து 4 வயசுக்குள்ளதான் அவங்களுடைய மூல வளர்ச்சி 83% இருக்கும், 83%. அதுக்கப்புறம் 4 வயசுக்கு மேலே அவங்க என்ன மனசில் பதிய வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு அப்படி இருக மோல்டா. 6 வயசுக்கு மேலே அவங்களுக்கு புதுசாக விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது, முடியாது. அவங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வெளிக்கொண்டு வர முடியும் எஜுகேஷன் மூலயமா, அவ்வளவுதான். ஸோ இந்த வயசு, இந்த 83% பிரெயின் வளர்ச்சி உள்ள இந்த வயசுல தான் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள பார்க்க வைக்கணும், கேட்க வைக்கணும். எப்பவுமே நல்ல ஒரு சர்க்கம்டன்ஸ், ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு 1000 சண்டை இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி போடவே கூடாது. குழந்தைங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மானா அது ஒரு சந்தோஷமான ஏஞ்சல்ஸ் மாதிரி, அவங்களுக்கு உலகமே அவங்க தாங்க. அப்படி இருக்கும் போது அந்த அப்பா அம்மா என்ன பண்ணணும்னா ரொம்ப கைண்டாக நடந்துக்கணும். அவங்க முன்னாடி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த இடத்தைய, சூழ்நிலையை. அவங்க அடம் பிடிச்சி ஒரு விஷயத்த கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கீழே விழுந்துட்டாங்க, தரையில் இடிச்சுக்கிட்டாங்க, ஒரு ஜன்னலில் இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடிச்சிடலாம் அதை அடிச்சிட்டோம்ப்பா, நீ அழுவாத, அடிச்சிட்டோமா அப்படி சொல்லாதீங்க, மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த குழந்தைங்க தன்னை துன்புறுத்துனா அடுத்தவங்களை நாம் அதே மாதிரி துன்புறுத்தணும்னு நினைக்காம மன்னிச்சு விட்டுடும். மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த புகுத்துங்க இந்த வயசுல. அதே மாதிரி ஷேரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க மனசுல பதிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா, சிட்டிசனா வாழ அந்த வாழ வைக்க வேண்டிய வயசு இந்த வயசு தான். இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணணும் இந்த வயசுலனா, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போது விளையாட்டு மூலயமா தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா, இப்போது கலர்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சொல்லிக் கொடுப்போம், ஷேப்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இந்த கலர் ஷேப்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறது, புக்கை வச்சு அப்படிலாம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சே சொல்லிக் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, விளையாட்டு மூலயமாவும் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு பேர் டோமினோ, இதுக்கு பேர் மேட்சிங். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடையாதுங்க. இது மேட்சிங்கில் கலர்ஸ் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும் போது குழந்தைங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. இப்போது இந்த கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எப்படி இந்த மெத்தட் டோமினோ ப்ளஸ் மேட்சிங்கில் கற்றுத்தரலாம் அப்படின்ற ஒரு டெமோவை நான் இப்போ சொல்ல போகிறேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சில கார்ட்ஸை, இந்த கார்ட்ஸ் எல்லாமே 2ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று நம்மளுடைய குழந்தைங்க கையில் கொடுத்துடணும். அதே ஒரு ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் எப்படி பண்ணோம்னா ஒரு குழந்தைக்குமே ஒவ்வொரு கார்டை கொடுத்துருவோம். நம்ம டீச்சர் கிட்ட ஒரு கார்டு இருக்கும். இப்போ நீங்கள் 2 மாம் அண்ட் குழந்தை மட்டும் தான் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2ஆக பிரிச்சுக்கணும். இப்படி 2ஆக பிரிச்சுக்கணும். மாம் கையில் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ், சில்ட்ரன் கையில், கிட் கையில் ஒரு செட் ஆஃப் கார்டு இருக்கும். இப்போ மாம் ஒரு கார்டை போடுறாங்கன்னா இப்போ கிட் என்ன பண்ணணும்னா இப்போ இருக்க இந்த ஏலோ கலருக்கு பக்கத்தில் ஏலோ கலரை மேட்ச் பண்ணும்.
இது குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிறதுனால அவங்க ஷேப்பை வச்சு பார்க்காம உள்ளே இருக்க கலரை வச்சு அவங்க மைண்ட் வந்து கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே போய் உட்காரும் போது அந்த குழந்தை எங்கே எல்லோ கலர் இருக்குன்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்க இப்படி மேட்ச் பண்ணுவாங்க. நான் எல்லோ கலர் மேட்ச் வித் ஈச் அதர். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது ப்ளூ, எங்கே அவங்க கையில் ப்ளூ இருக்குன்னு பார்த்து அவங்க, அதாவது டீச்சரில் மாம் சொல்கிறேன், அவங்க எப்படி மேட்ச் பண்ணுவாங்க. இப்போது இந்த நீல கலர் பக்கத்தில் வர கலர் என்ன? க்ரீன். இப்போ அந்த குழந்தை அவங்க கையில் இருக்கிற கார்டில் க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இப்படி மேட்ச் பண்ண. ஸோ க்ரீன் பக்கத்தில் க்ரீன் கொண்டு வந்துச்சு. இப்போ மாம் என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு கலர் பக்கத்தில் அவங்க கிட்ட இருக்கிற கார்டில் இருக்கிற ஆரஞ்சு எடுத்து வைப்பாங்க. இப்போ ஆரஞ்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கலர் இருக்கு? பிங்கோ ஆர் ரோஸ். இப்போ அந்த குழந்தை கையில் அந்த கலர் இருந்துச்சுன்னா அவங்க அது கூட மேட்ச் பண்ணுவாங்க. இப்படி மேட்ச் பண்ணி அந்த குழந்தைங்க இந்த கலருக்கு இதான் பேர், ஸோ இந்த கலர் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படணும், சொல்லப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கற்றுக்குது. இது ஷேப்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க உள்ளே இருக்கிற கலர் மேலே கான்சன்ட்ரேஷன், மைண்ட் ஃபுல்லாகவே விழிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதீதமாக வளருது. ப்ளஸ் மைண்ட் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டுமே இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே உட்காரதுனால ஈஸியாக இந்த குழந்தைங்களுக்கு கலர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த குழந்தைங்க குட்டி குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு கண் பார்வை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கலர்ஸ் மட்டும் இல்லை, இந்த இடத்துல 1 2 3 இருக்கட்டும், இல்லை மேட்சிங்காக இருக்கட்டும், எல்லாமே பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஷேப் மேட்சிங் வந்து கலர் மேட்சிங்கும் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்சிங். இது கார்ட்ஸ் மாதிரி தான் பேரண்ட்ஸ், இது கார்ட்ஸ் மாதிரி தான். அதாவது மாம் கிட்ட இப்போ நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கையில் ஒன்று கொடுத்து நம்ம இந்த விளையாட்டு விளையாடலாம். பட் மாம் அண்ட் சைல்டுன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வந்து அந்த மாம் கிட்ட இருக்கும், இன்னொரு செட் வந்து சைல்டு கிட்ட இருக்கும். இப்போ மாம் வந்து இப்படி போடுறாங்க. இப்போ இது என்னது? ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர். இப்போ அந்த சைல்டு என்ன பண்ணும், தாங்கிட்ட இருக்கிற ஸ்கொயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே எப்படி போடும். ஏன்னா நீங்கள் கார்ட்ஸ் எப்படி ஷஃபிள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதையும் ஷஃபிள் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் கண்ணாம்பின்னான்னு எல்லாமே மிங்கிள் ஆயிருக்கும். அப்போ இந்த குழந்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஷேப்பை வந்து அது மேலே போடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்க்கிள் போடுறீங்க. இப்போ இந்த குழந்தை தேடி கண்டுபிடிச்சி அது போடும். இப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷேப்புமே ஒரே கலராக இருக்கும். ஸோ இந்த கலரில் அந்த குழந்தைங்க கான்சன்ட்ரேஷன் போகாது, இந்த ஷேப்பில் போகும். இப்போ ஷேப்பில் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகி தெளிவு வரும், அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து தெளிவு வரும். அதனால தான் ஒரே கலரில் எல்லா ஷேப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் மெத்தடில் நம்ம கலர்ஸும் சொல்லிக் கொடுக்கலாம், ஷேப்ஸும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்க ஷேப்ஸை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும், படிக்கும். போத் த பிரெயின்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இதுவும் கூட இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போகும். மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே சேலஞ்சிங்காக இருக்காது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே ப்ளேவே மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இதுக்கப்புறம் வரப்போது, நிறைய கொடுப்பேன். அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பேசுவோம். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தமாக பேசணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். அதுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். டேக் கேர், பாய் ஃப்ரம் ஷிவ்.